ஹே ஹாய் குல காய்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் சைட் லவ் ஆல்வேஸ் ஹர்ட்ஸ் அப்படிங்கிறதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டோம். அதில் கடைசி நம்ம என்ன பார்த்துருப்போம்னா ஒய்என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறத டைரியில் மென்ஷன் பண்ணிட்டு அவங்க ஃபாரின் போயிடுவாங்க, அதாவது அவங்க கொரியா போயிடுவாங்க. சரியா? இப்போ ஜேகே அந்த டைரி ரீட் பண்ணதுலேருந்து அவருக்கு அப்புறம் தான் ரியலைஸ் ஆகுது ஒய்என் அவரோட லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவர் எவ்வளோ இதாக இருந்திருக்காரு, ஒய்யனை கண்டுக்காமல் இருந்திருக்காரு அப்படிங்கிறத அவர் அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒய்யன் போனதுலேருந்தே ஜேகே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச ஒரு மாதிரி தான் தெரிகிறாரு. அந்த டைரியும் வச்சுக்கிட்டு ரூமை விட்டு வெளியே வராமல் ஒரு மாதிரி ஒய்யன் நினப்பாவே ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்காரு. இது ஜேகேவோட அப்பா அம்மாவும் பார்க்காங்க. ஆனால் அவங்களால எதுவுமே சொல்ல முடியல. ஏன் எப்படி இருக்கான்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதனால ஜேகேயோட அப்பா அம்மாவும் ஒரு கட்டத்தில் சரி அவன் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான், மாயா கூட பிரேக்கப் பண்ணதுனால கூட இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா ஜாக்கு கிட்ட ஜேக்கோட அப்பா அம்மா கேட்கும்போது ஜாக் சொல்லலாம் மாயா கூட பிரேக்கப் ஆனதுனால அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இப்படியே கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுது. இந்த 5 வருஷமும் ஜேகே அந்த ரூம் விட்டு வெளியே வரவே இல்லை. ஒரு மாதிரி ஒய்யன் நினப்பாவே இருக்காரு. ஒரு பொருளோட அருமை அது இருக்கும் போச்சுன்னா நமக்கு தெரியாது. பொருளுங்கிறத விட ஒரு பர்சனோட அருமை அவங்க இருக்கும் போச்சுன்னா நமக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க இல்லாத போச்சுன்னா தான் அவங்களோட வேல்யூ நமக்கு புரியும். அதே மாதிரி தான் ஜேகே ஒய்யன் இருக்கும் போச்சுன்னா அவங்கள கண்டுக்காமல் இருந்தார். இப்போ ஒய்யன் போனதும் அவங்களால தாங்கிக்க முடியல. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே கூட இருந்த ஒருத்தங்க நம்ம கூட சடனாக இல்லாத போச்சுல அவங்க நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஜேகேக்கும் இருக்குது. இப்படியே 5 வருஷமாக ஒரு மாதிரியே இருந்தோன்னே ஜேகேவோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஜேகேக்கு ஃபோன் பண்ணாங்க. ஓகேவா? அப்போ ஜேகேக்கு ஃபோன் பண்ணோன்னா ஜேகே எடுக்கிறாரு. ஹலோ சொல்லுடா அப்படின்னோன்னா ஜேகேவோட ஃப்ரெண்டு சொல்கிறார், என் மச்சான் என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா இப்படி ரூம் விட்டு வெளியே வராமல் இருக்க? இல்லைடா ஒன்றும் இல்லை, மனசு சரியில்லைடா அப்படின்னு. ஏன்டா இப்படியே இருக்க போறியா வாழ்க்கை ஃபுல்லாக? கொஞ்சமாடு வெளியே வாடா, ஒய்யன் போயிட்டா, அது உனக்கு புரியுதா இல்லையா? மச்சான் என்னால் முடியலடா, இல்லாமல் என்னால் வாழ முடியாதுடா. ஐயோ ஜேகே எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? நீ இப்படியே இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா தான் கஷ்டப்படுவாங்க ஜேகே. நான் என்ன சொல்கிறேன்னா கொரியாவில் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் சிஇஓ பதவி மிச்சமாக இருக்குது. நீ வேணால் அந்த பிரான்ச்சு போய் பார்த்துக்க. நான் மெயின் பிரான்ச் பார்த்துட்ருக்கேன். இது சைட் பிரான்ச் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நீ அங்கே போய் அங்கே ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருடா ப்ளீஸ்டா, இந்த ஹெல்ப்பாவது பண்ணுடா. அவளை விட்டு நீ வெளியே வரணும்னா இப்படி நீ அடைஞ்சிக்கிட்டே இருக்க முடியாது. கொஞ்சமாதிரி இந்த மாதிரி வெளி உலகத்தோட கனெக்ஷனில் இரு. அப்போ தான் அவளை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க முடியும் ஜேகே. சொன்னால் புரிஞ்சுக்கோடா. சரிடா நான் பார்க்குறேன் மச்சான். நான் ஃப்ளைட் டிக்கெட் ஏற்கனவே போட்டுட்டேன். இன்றைக்கி நைட்டு கிளம்பணும். மரியாதையாக கொரியா வந்துச்சாரு. சரிடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஜேகேயும் அதுக்கப்புறம் சரி நம்ம இப்படியே இருந்தோன்னா அப்பா அம்மாவுக்கும் கஷ்டமாக இருக்கும், நம்ம கொரியாவுக்கே போய் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரின்னு சொல்லிட்டு கொரியாவுக்கு கிளம்பிட்டான். கொரியாவுக்கு கிளம்பி அங்கே கொரியாவில் அவரோட ஃப்ரெண்டாக பிக்கப் பண்ணுறாரு. சொல்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ஆஃபீஸில், இந்த மாதிரிலாம் நீ ஒர்க் பண்ணணும். அங்கே ஏற்கனவே ஃபேஷன் டிசைனிங்க்கு ஒருத்தங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் ஏன்னா இது ட்ரெஸ்ஸிங் கம்பெனி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் நீ இப்படிலாம் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரிலாம் பார்க்கணும், சிஇஓவாக இருந்தால் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு. அதனால ரொம்ப பொலைட்டாலாம் இருக்காது, கொஞ்சம் ரூடாகவே பிஹேவ் பண்ண, அப்போ தான் அங்கே உள்ள எம்ப்ளாயிஸ்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னோன்னே இவரும் சரி சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மெயின் பிரான்ச் பாரிஸில் இருக்குது. ஸோ நான் அங்கே போகிறேன், அவன் கூடவே இருக்க முடியாது, நீ தாண்டா பார்த்துக்கணும். உனக்கு நான் வீடு ஆஃபீஸ்கிட்டே அலாட் பண்ணிட்டு அந்த வீட்லேயே நீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னோன்னு ஜேகேவும் சரிடா அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாகவே சொல்கிறாரு. அதான் அவர் ஃப்ரெண்டு கேட்குறா, ஏன்டா இப்படி மாறிட்ட, எப்பவுமே கலகலன்னு இருப்பியடா அப்படின்னா. தெரிலடா, ஒரு பொண்ணைய வாழ்க்கையில் இருந்தா திடீர்னு அவன் மாயமாக மறைஞ்சு போயிட்டான், என் சந்தோஷத்தை எடுத்துகிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லி ஜேகே ஃபீல் பண்ணோன்னா சரிடா மச்சான் விடு, ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னா ஜேகே சரிடா சரி அப்படின்னு சொல்லி தலையாட்டுறது. அதுக்கப்புறம் அவர் அவரோட வீட்டில் விட்டுட்டு சரி மச்சான் நான் எனக்கு இப்போது ஃப்ளைட் இருக்குது நான் போகணும் அப்படின்னோன்னே ஜேகேவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃப்ளைட்டுக்கு போயிடுவார். நெக்ஸ்ட் டே தான் ஜேகே ஆஃபீஸ் போகிறதா பிளான், ஓகேவா? இங்கே ஒய்என் சைட் பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே ஒய்என் பார்த்தோன்னா அறக்க பறக்க கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால்
பிரின்சஸ், எறும்பு பிரின்சஸ், ஏன் இவ்வளோ நேரம் எடுக்க? லூனா கேக்குதா உனக்கு அப்படிங்கிறாங்க. அதோட அங்கெல்லாம் ஒரு குட்டி குழந்தைய, ஏம்மா ஏம்மா இப்படி பண்ற? 5 minutes தூங்கிக்கிறேனேம்மா ப்ளீஸ். லூனா, அடி வாங்க போற, மரியாதையா கிளம்ப போறியா இல்லையா? அம்மா எனக்கு ஸ்கூல் போக பிடிக்கல. லூனா ஸ்கூல் போக மாட்டா. லூனா உனக்கு என்னதான் ஆச்சு? வர வர ரொம்ப அடம் பிடிக்கிற. ஏன் இப்பெல்லாம் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? மரியாதை கிளம்ப போறியா இல்லையா? அம்மா ஏம்மா இப்படி பண்றீங்க? எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலம்மா. லூனா இப்போ கிளம்புன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்ன பிறகு லூனாவும் சரின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அம்மா கோச்சுப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கிளம்ப போயிட்டா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கச்சு, அப்பனும் பிள்ளையும் சிராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே இருக்காங்க. உங்கள் அப்பனும் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி என் உயிரை வாங்குவான், இப்போ நீ ஸ்கூல் போகிற முன்னாடி என் உயிரை வாங்க. அப்பனுக்கு பிள்ளை சலிச்சதே இல்லாத மாதிரி பிறந்து வச்சிருக்காளே, கொஞ்சம் கூட என் சாயலும் இல்லை, என் கேரக்டரும் இல்லை, என்னதான் பண்ண போறேனோ அப்படின்னு நீங்கள் தலையில அடிச்சுட்டு சரி நம்ம கிளம்புவோம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. லூனாவும் அப்படியே என்ன சொல்றது, கிளம்பணும் அப்படிங்கிற எரிசலே பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கா. நீங்கள் தான் லூனா இப்போ அடி வாங்க போகிற, மரியாதை கிளம்ப போறியா இல்லையா? அம்மா கிளம்புறேம்மா அப்படி சொல்லிட்டு லூனா பாப்பா அப்படி க்யூட்டாக கிளம்பிடுறா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லூனாவையும் கூட்டிகிட்டு அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு, ஸ்கூட்டியில் தான் போகிறீங்க, ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இங்கே பாரு லூனா, எல்லார்கிட்டையும் என்ன எப்படி இருக்கணும், எல்லார்கிட்டையும் பாசமாக இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும், யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, இதானம்மா? ஆமாம் இதே தான், யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது, புரியுதா லூனா? புரியுதம்மா. இப்போ ஸ்கூலுக்கு போ பாய் அப்படி சொன்னா லூனாவும் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போயிடா. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வரீங்க. ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் தான் அந்த ஆஃபீஸில் வந்து ஃபேஷன் டிசைனிங் ஹெட்டாக இருக்கீங்க. அப்போ அவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, மேம் இன்னைக்கு வந்து ஏதோ புது சிஇஓ வராங்க, அதுக்கு மீட்டிங் எல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஓகே நான் போய்க்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு 10 மணி போல் மீட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே நீங்களும் ஆஃபீஸ் ரூம்குள்ளே அந்த மீட்டிங் ஹாலுக்குள்ளே இருக்கீங்க. எல்லாருமே இருக்காங்க, சிஇஓ மட்டும் வரல. இப்போது கதவை திறந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ, ஐம் சாரி ஃபார் த லேட் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் ஓகே சார் அப்படி சொல்லிட்டு எழும்புறாங்க. நீங்களும் எழும்புறீங்க. உங்களுக்கு சரியான ஷாக்கு. ஏன்னா அங்கே வந்திருக்கிறது ஜேகே, உங்களால் நம்ப கூட முடியல. அதுவும் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னா அந்த சிஇஓக்கான சேருக்கு பக்கத்துலேயே தான் நீங்களும் உட்காந்துருப்பீங்க. ஜேகே ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கல, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டில் வந்து உட்கார்ந்த பிறகு யார் ஃபேஷன் டிசைனிங்கோட ஹெட் அப்படின்னு சொன்னோன்னா தான் நீங்கள் வந்து எழும்புறீங்க. அப்போ தான் ஜேகே உங்களை பார்க்குறாரு. அவர் ஸ்டன் ஆகிட்டார். உட்கார்ந்துருந்தவர் எந்திரிச்சு அப்படின்னோன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸ் வந்து மெதுவாக தான் அவர் பேசினார். இருந்தாலும் அந்த வாய்ஸ் கேட்டோன்னா உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிட்டு, அதுக்கப்புறம் அங்கே வேற ஒரு மேனேஜர் என்ன சொன்னால், சார் இன்னைக்கு வந்து நீங்கள் தான் புது சிவா இருக்கீங்க, இங்கே இப்படிலாம் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த ஸ்க்ரீனில் வந்து லாஸை பற்றி, அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் எவ்வளோ கெயின் ஆயிருக்கு லாஸ் ஆயிருக்கு அதை பற்றி அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகேவும் சரி பிறகு பேசிக்கலாம்னு சொல்லி அதை பற்றி கவனமாயிட்டார். உங்களுக்கா மைண்ட் ஃபுல்லாக ஒன்று தான் ஓடுது, ஜேகே 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 அப்படிங்கிற மாதிரி உங்க மைண்ட் ஃபுல்லாவே அந்த பாஸ்ட் மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு போகுது. உங்களால இருக்க கூட முடியல. தலையை கீழே வச்சுட்டு நீங்க வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாவே இருக்கீங்க. ஜேகே ஸ்கிரீனை பாக்குறாரோ இல்லையோ வச்சகன் வாங்காம உங்கையே பார்த்துட்டு இருக்காரு. மனசுல இதான் நினைக்கிறேன், கடைசியில ஒன்ன பார்த்துட்டேன் வயன் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு நான் யாரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவனே பார்த்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்துல இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங்கும் முடிஞ்ச பிறகு எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கிளம்புறதுக்கு அந்த எல்லாரும் போனப்போ தான் லாஸ்ட் தான் நீங்கள் போக முடியுமோ. ஸோ வந்து டோரை திறந்துட்டு எல்லாரும் போனோம். கடைசியில் நீங்கள் டோரை திறந்து போகலான்னு போறீங்க. மிஸ் வயன் அப்படின்னு ஒரு சவுண்டு. நீங்கள் சரி எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சேனோ அது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சார் நீங்கள் மட்டும் இருங்க அப்படின்னாங்க. அப்படின்னு ஜேகே சொன்னோன்னே நீங்களும் ஃப்ரீஸ் ஆகி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜேகே எல்லாரும் போன பிறகு டோரை வந்து லாக் பண்ணிட்டு நீங்கள் கிட்ட வரீங்க. ஜேகே விறுவிறுன்னு வந்து உங்கள் கையை தான் பிடிக்கிறாரு. கையை பிடிச்சி ஒயன் எவ்வளோ நாள் எங்கடி இருந்த, ஏன்டி ஒரு வார்த்தை கூட சொல்லலை, ஏன் ஒயன் இப்படி பண்ணுறா, அம்மா நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா உங்களுக்கு என்னன்னா குழந்தை அப்படின்னு சொன்னோன்னா அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை பண்ணதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்கன்னா அவர் கையை உதறி விட்டுட்டு என்ன ஜேகே நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீ வந்து மாயா நினைச்சு என் கூட படுப்ப, நான் அந்த குழந்தைய வச்சுட்டு இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கொரியா வந்த ரீசனே நான் வந்து குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு என் லைஃப்பை நான் வாழணும் தான். உன்னோட குழந்தையெல்லாம் நான் சுமந்துட்டு இருப்பேன், நீ கனவுல கூட எதிர்பார்க்காத ஜேகே அப்படின்னு ஹார்ஷா திட்டிடுறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இல்லை ஒயன் நீ வந்து சும்மா தானே சொல்ற, நீ வந்து குழந்தைய அபார்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் ஒயன், பொய் சொல்லாத ஒயன் அப்படின்னோன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆயிட்டு
மறுபடியும் மறுபடியும் அதை பற்றி பேசாத ஜேகே. இங்கே நீ பாஸ், நான் எம்ப்ளாயி, அது மட்டும்தான். நீ 5 வருஷத்துக்கு பார்த்த ஒயன், நான் கிடையாது. மறுபடியும் நீ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வரணும்னு நினச்சா கூட நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் ஜேகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் கோச்சுக்கிட்டு என்ன வந்துட்டீங்க, வெளியே வந்துடுறீங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து ஜேகேவை ஹேர்ஸை திட்டிருக்கீங்க, இந்த அளவுக்கு திட்டினது இல்லையா? அதெல்லாம் நீங்கள் திட்டினதில் ஜேகேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிருமோ, அதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா லவ் பண்ண பையன்ல இப்போவும் லவ் பண்ணி தான் இருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பாத்ரூம்குள்ளே போய் டோரை லாக் பண்ணிட்டு உட்காந்து அழுறீங்க, ரொம்ப ஏங்கி அழுறீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து பண்ணது எல்லாமே உங்களுக்கு வந்து மைண்டில் வந்துட்டு போகுது. உங்களால் அழுகே அடுக்கவே முடியல. ஜேகேக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப மனசு கஷ்டமாகி ஆஃபீஸில் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, நான் ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன், எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்துட்டு உங்களை தேடுறாரு, நீங்கள் இல்லை. அப்போ சரி அப்படி சொல்லிட்டு வெளியே வந்துட்டு ஒரு பார்க் மாதிரி ஆஃபீஸ் கிட்டேயே கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு பார்க் மாதிரி இருக்கும். அப்போ அந்த பார்க்கில் வந்து உட்காந்து சோகமாக ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு யோசிச்சுட்டு இருக்க, அதாவது குனிஞ்சு கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் என்னால் தானே வயன், நீ இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே என்னால் தானே. நான் மட்டும் அன்னைக்கு ஒரு தப்பு பண்ணாமல் இருந்தேன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமாக வந்திருக்காதுல்ல. எல்லாம் என்னால் தான். நீ கோவப்படுறதுலேயே நீ ஆயிருக்கோ, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரடி. அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியாது, வேறு எதுவுமே என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நான் நல்லா வச்சுப்பேன், நல்லா தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு அவர் கண் கலங்கி போய் தலையில் கை வச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து சும்மா பசங்க விளையாடுறதெல்லாம் பார்க்குறாரு. நமக்கும் ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை இப்படி தானே இருந்திருக்கும் அயன், நீ மட்டும் அவார்ட்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தா நமக்கு இப்படி தானே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரே ஒரு குழந்தை சோகமாக ஒரு சேரில் அவரை மாதிரியே தள்ள கை வச்சுட்டு சோகமாக இருக்குது. அப்போ வந்து ஜேகே அந்த குழந்தைகிட்ட போய், பாப்பா ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜேகே போய் பார்க்குது. அம்மா நீங்கள் யார், ஏன் இப்படி என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஓ அப்படியா, சரி பாப்பா அப்படி சொல்லிட்டு ஜேகேவும், இல்லை நீ சோகமாக இருந்தியா, அதான் ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்கலான்னு வந்தேன், உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் அங்கிள் போயிடுறேன் சரியா அப்படி சொல்லிட்டு ஜேகே எழும்ப போகிறாரு. அப்போ கை பிடிச்சி, இல்லை உட்காருங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கோம், நான் உங்ககிட்ட என் பேரை சொல்கிறேன், நீங்களும் என்கிட்ட உங்கள் பேரை சொல்லுங்கள். அப்போ நம்ம இன்ட்ரோ ஆகிட்டோன்னா நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லை சரியா? என் பேர் லூனா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜங்குக். ஜங்குக்கா, சரி. ஏன் சோகமாக இருக்கீங்க பாப்பா? அதுவா, அது பெரிய கதை அங்கிள். அப்படி என்ன சோக கதை, அங்கிள் கிட்ட சொல்ல மாட்டியா? உங்ககிட்டயா? சரி சொல்கிறேன். நாளைக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், இது வரைக்கும் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு ஒரு வாட்டி கூட எங்கள் அம்மா வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னா. ஏன்டா வரல? அதுவா, எங்கள் அம்மாவுக்கு வேலைன்னே போயிடுவாங்க, கூப்பிட்டாலும் இல்லைடா எனக்கு வந்து வேலை இருக்குது என்னால் வர முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அம்மா உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே? எனக்கு தான் அப்பாவே இல்லையே. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் சின்ன வயசுலேருந்தே அப்பாவை பார்த்ததே இல்லை. அம்மா கிட்ட கேட்டாலும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சின்ன சண்டை, அதனால தான் அப்பாவை விட்டுட்டு அம்மா கோச்சிக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பாவை நான் ஃபோட்டோவில் கூட பார்த்ததில்ல அங்கிள். ஓ அப்படியாடா, சாரிண்ணே அப்படின்னு. பரவாயில்ல அங்கிள், இது ஒன்றும் புதுசு இல்லை. சரிடா, அதனால தான் சோகமாக இருக்கீங்களா? அதனால இல்லை அங்கிள், எப்போவுமே பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு பசங்க அவங்க பேரண்ட்ஸ் கூட வருவாங்களா. அப்போ என் கிளாஸ்மேட்ஸில் உள்ள ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் உனக்கு அப்பா கிடையாது, நீ அப்பா இல்லாத பிள்ளைன்னு எப்போவுமே என்னை டீஸ் பண்ணுவான். எனக்கு அழுகையாக வரும், நான் சொல்லுவேன் எனக்கு அப்பா உண்டு, எனக்கு அப்பா உண்டு. அவன் இல்லை, நீ அப்பா இல்லாத பிள்ளை, உனக்கு அப்பா இருந்தாங்கன்னா நீ வந்து நாளைக்கு கூட்டிட்டு வான்னு சொன்னான். எனக்கு என்ன பண்ணனே தெரியல அங்கிள், அதான் சோகமாக இருக்கே அப்படின்னோன்னா ஜேகே வந்து, சரிடா ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னா. ஒரு நிமிஷம் என்னண்ணா ஜேகே, என்னடா என்னாச்சு அங்கிள் அப்படின்னா. ஜேகே வந்து இப்போ எதுக்கு இவன் சிரிச்சுட்டு என்ன பார்க்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியாடா? நீங்கள் தானே எனக்கு நாளைக்கு அப்பாவை நடிக்க வரீங்களா அப்படின்னு ஜேகேக்கு தூக்கி வரி போடுது. என்ன அப்பாவை நடிக்க வரணுமா? ஏய் அதெல்லாம் தப்புடா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், இந்த க்யூட்டான குழம்பு கேட்குறேன், இதுக்கு கூட ஒத்துக்க மாட்டீங்களா ப்ளீஸ் அப்படின்னா. ஜேகேவால எதுவும் பண்ண முடியாது. அந்த பிள்ளை கண்ணை உருட்டி ப்ளீஸ் அப்படின்னு கேட்டனோ ஜேகேக்கு ஒரு மாதிரி மனசு இறங்கிட்டு, அதானே
சரிடா, நாளைக்கு அங்கிள் வந்து உங்கள் ஸ்கூலுக்கு வந்து நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்கிறேன், சரியா? அப்படியா, சொல்லுவீங்களா? தேங்க்யூ அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து க்யூட்டாக ஜேகேவை ஹக் பண்ணி கன்னத்தில் கிஸ் பண்ணுறா. அதுக்கப்புறம், அம்மா உங்களுக்கு தான் என் ஸ்கூல் எங்கே இருக்குன்னே தெரியாதே, நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் நைட்டு, உங்கள் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் வந்து நம்பர் எழுதி, இது எங்கள் அம்மா நம்பர், நைட்டு உங்களுக்கு நான் எங்கள் அம்மா தூங்கின பிறகு ரகசியமாக ஃபோன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உங்கள் நம்பரை நான் டெலிட் பண்ணிடுறேன், உங்கள் நம்பரை இப்போ எனக்கு தாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னோன்னே ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அவரோட விசிட்டிங் கார்டு கொடுத்து, இங்கே என்ன இருக்கு பாரு, இதுதான் என் நம்பர் அப்படின்னா. ஓ அப்படியா, சரி அங்கிள், நான் இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபோன் பண்ணி என் ஸ்கூல் எங்கே இருக்குன்னு உங்கள்கிட்ட அட்ரஸ் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, சரியா? மறக்காமல் வந்துடுவீங்கள்ல அப்படின்னோடனே ஜேகேவும் நிச்சயமாக வந்துடுறேன், சரியா அப்படின்னோடனே தேங்க்யூ அங்கிள், பாய் அப்படி சொல்லிட்டு வந்து கொண்டை போட்டு போல அந்த கொண்டையை டிங்கி டிங்குன்னு ஆட்டிட்டு போகிறேன். ஜேகே சிரிச்சுட்டே, சே எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த குழந்தை, எனக்கும் வந்து ஒயன் அபார்ட் பண்ணாமல் இருந்திருந்தானே இவ்வளோ அழகான க்யூட்டான குழந்தை பிறந்திருக்கும்ல அப்படின்னு. எல்லாம் என் தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அவர் மனசில் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டார். மறுபடியும் ஆஃபீஸ்க்கு போனோன்னா அவருக்கு வந்து லூனா நினப்பாவே இருக்குது. அந்த குழந்தை க்யூட்டாக பண்ணது எல்லாமே அவர் வந்து ரசித்து பார்த்தாரா. ஸோ வந்து அது அவன் நினப்பாவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு போகணுமா நாளைக்கு, அந்த குழந்தை வர கூப்பிட்டுட்டாலே நம்ம போகலான்னு அப்பெல்லாம் அதாவது கஷ்டப்படுவாள் அப்படின்னு வந்து அவர் வந்து போகணுமா போவாண்டாமாங்கிற டபுள் மைண்டட்லேயே இருக்காரு. இப்போ ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாரு. அசிஸ்டண்ட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னோன்னா, நாளைக்கு மீட்டிங் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, நான் வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் வருவேன், எனக்கு வந்து மார்னிங் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னா. ஏன் சார் என்னாச்சு, என்ன வேலை? அது பர்சனல் திங்ஸ், அது சொல்ல முடியாது, நான் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மார்னிங்குள்ள மீட்டிங்கெல்லாம் ஆஃப்டர்நூனுக்கு வந்து தள்ளி வச்சுங்க, நான் ஆஃப்டர்நூன் வந்து மீட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. அவரும் ஓகே சார், மார்னிங் எதுவுமே இல்லை, மார்னிங் வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் கிட்ட தான் பேசணும், அதை வந்து நான் ஆஃப்டர்நூன் தள்ளி வச்சுறேன், நீங்கள் வந்து உங்கள் பர்சனல் மேட்டரை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா. ஜேக்கும் ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படியே வந்து ஆஃபீஸ் எல்லாம் முடிஞ்சு நைட் ஆயிடுது. நைட் வந்து ஜேகே வந்து ஆஃபீஸ் விஷயமா தான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு 11:30 போல் ஒரு ஃபோன் வருது. இவரும் என்ன ஃபோன்டா இது அப்படின்னு பார்க்காரு. இது என்ன அன்னோன் நம்பர்லேருந்து வருதுன்னு அவர் கையெடுத்து பார்க்க முடிச்சோம். அவரோட அந்த கையில் லூனா க்யூட்டாக அந்த பெண்ணை வச்சு எழுதியிருப்பா தெரியுமா நம்பர், அந்த நம்பர். ஓ இது வந்து லூனா பாப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் எடுக்கார். ஹலோ லூனா பாப்பா, இன்னும் தூங்கலையா நீங்கள் அப்படின்னோன்னே, அங்கிள் நான் எப்படி தூங்குவேன், நான் தான் உங்ககிட்ட என் ஸ்கூல் அட்ரஸ் சொல்லணும்ல அப்படின்னோன்னே, சரிடா உங்கள் அம்மா தூங்கிட்டாங்களா? ஆமாம் அம்மா நல்லா தூங்குறாங்க, அதான் நான் உங்களுக்கு இப்போ ஃபோன் பண்ணேன், எனக்கு துக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கொட்டாய் விடுது. ஜெயிக்க சிரிக்காரு. ஆமாம் அங்கிள் நீங்கள் தூங்கலையா அப்படின்னு. இல்லைடா நான் ஒர்க் பண்ணணும். இப்படி நைட்டெல்லாம் முடிச்சிருந்து ஒர்க் பண்ணாதீங்க, அதுக்கப்புறம் கண்ணில் இருட்டா டாக் ஸ்போர்ட்ஸ் வந்துடும் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே சிரிக்காரு. அவர் க்யூட்டாக பேசுகிறா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஜேகேவும் சரி அந்த லூனாவும் என்ன பண்ணுறான்னா அட்ரஸ் எல்லாம் அனுப்புகிறா, இப்படி ஸ்கூலோட அட்ரஸ் இங்கே இருக்குது அப்படிலாம் சொன்னோன்னே ஜேகேவா சரிடா நாளைக்கு வந்துடும். அங்கிள் நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க, சரியா? மறந்துடாதீங்க, லூனா பாப்பா உங்களுக்காக காத்துட்ருப்பா, பாய், குட் நைட், நல்லா தூங்குங்க, சரியா? நீங்கள் வேலையெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது, லேப்டாப்பை மூடி வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேகவும் இல்லைனா ஒரு 5 நிமிஷம் இந்த வேலையை முடிச்சுட்டா அங்கிள் தூங்கிடுவேன், நீங்கள் போய் தூங்குங்க குட் கேர்ள் அப்படின்னோன்னே. ஓகே அங்கிள் நான் குட் கேர்ள் தான், பாய் அப்படி சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சுறா. ஜேகே வந்து இந்த பாப்பாவும் நினச்சி சிரிச்சிட்ருக்காரு. ஏன்னா அந்த குழந்தை அவ்வளோ க்யூட்டாக பேசுதா. அதனால் அவர் வந்து இந்த குழந்தை எவ்வளோ க்யூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளேயே நினச்சி அவரும் ஒரு 5 நிமிஷத்தில் வேலையை பார்த்துட்டு சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு அவரும் தூங்க போயிட்டார். நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னா, ஒய்யன் வந்து எந்திரிச்சு வந்து அறக்க நீங்கள் தான் வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கீங்க, சரி லூனாவை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறீங்க. லூனா அதிசயமாக எழும்பி ப்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கா. அதனால நீங்கள் வந்து லூனா என்ன நீ அதிசயமாக சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டா, அம்மா எழுப்பினா தானே எழும்புவேன், அதுவும் நான் எழும்ப சொன்னால் நீ வந்து 5 மினிட்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆக்கும், இன்னைக்கு என்ன சீக்கிரம் எழும்பிட்டேன். அதுவாம்மா இன்னையிலேருந்து லூனா குட் கேர்லாக மாற போகிறா, அதான் நான் வந்து லூனா சீக்கிரமே எழும்பிட்டா அப்படின்னா. ஏதோ சரியில்லையே அப்படின்னு ஒய்யன் வந்து குறுகுறுன்னு லூனா பார்த்தோன்னா, ஐயோ மாட்டிப்போமோ, ஐயோ லூனா மாட்டிக்காத, நீ வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலி, தயவு செஞ்சு மாட்டிக்காத அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, ஏம்மா என்ன அப்படி பார்க்கிங்க, உங்கள் லூனா கிட்டே அவ்வளோ க்யூட்டாக இருக்கேனா அப்படின்னு ஒன்று உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு அப்படியே தூக்கிட்டு
ஆமாம் என் லூனா அப்பப்போ செம்ம க்யூட் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துலேயே கிஸ் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு வா, அம்மா வந்து சாப்பாடு எடுத்து வைக்க சரியா அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ப்ரெஷ் பண்ணிட்டு சிரிச்சுட்டே இருக்கா. இன்னைக்கு அங்கிள் வருவார், அங்கிள் இன்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு அப்படியே குளிச்சு வெளியே யூனிஃபார்ம் மாற்றிட்டு வர. அதுக்கப்புறம் வந்து ஒயன் சாப்பிட வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு அவங்க வந்து எப்பவும் போல தான் யாருக்கிட்டேயும் சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. லூனாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாடிட்டு அவளும் ரொம்ப ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போனால் நீங்கள் பார்க்குங்க என்ன இவ ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இப்பெல்லாம் இருக்க மாட்டார், சரி என்னவோ ஏதோ திருந்திட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெருசாக கண்டுக்கல. ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டீங்க. உங்களுக்கு பதட்டம் வேறு எனக்கு ஜேகே கிட்ட மாட்டிடவே கூடாதுன்னு பார்க்கிங்க. அங்கே சிஇஓ அந்த இது கேபின்குள்ளே பார்க்கிங்க ஜேகேல. அப்பாட ஜேகே இல்லை, இப்போ நான் நிம்மதியாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிம்மதியாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஜேகே இங்கே வந்து லூனா பாப்பா ஸ்கூலுக்காக கிளம்பிட்டு இருக்காரு, அதான் அவர் ஆஃபீஸ்க்கு வரல. இப்போ லூனா கிளாஸை பார்த்தோன்னா லூனாவோட டீச்சர் சொல்கிறாங்க இன்னைக்கு எல்லார் வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க தானே, யாருக்கிட்டே வராமல் இருப்பாங்களா அப்படின்னோன்னா லூனா பக்கத்தில் இருக்க ஒரு பையன் வந்து எழும்பி மேம் இன்னைக்கு கண்டிப்பாக லூனாவோட அப்பா அம்மா யாருமே வரமாட்டாங்க அப்படின்னோன்னே டீச்சரும் யார் லூனா நீ வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணலையே அப்படின்னோன்னே லூனா வந்து இல்லை மேம் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் எங்கள் அப்பா இன்னைக்கு வருவாங்க அப்படின்னோன்னே மேம் அவள் பொய் சொல்கிறா மேம், அவளுக்கு அப்பாவே கிடையாது, லூனாக்கு அப்பா கிடையாது மேம், அவள் பொய் சொல்கிறா, இது வரைக்கும் அவங்க அப்பா வந்ததே இல்லை, லூனா அப்பா இல்லாத பிள்ளை, லூனா அப்பா இல்லாத பிள்ளைன்னு சொன்னோன்னா அங்கே இருக்க கிளாஸில் உள்ள எல்லா பசங்களும் வந்து கோரஸ் பாடுறாங்க. அதனால லூனாக்கு அழுகையாக வருது. லூனா வந்து இல்லை எனக்கு அப்பா உண்டு, இல்லை அப்பா இன்னைக்கு வருவார், எனக்கு அப்பா உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி அழுறா. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, யார் சொன்னா லூனாக்கு அப்பா இல்லைன்னு, நான் தான் லூனாவோட அப்பா அப்படின்னு. என்ன வாய்ஸ் ஆகுதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்காங்க. அங்கே வந்து ஜேகே தான் கோட் சூட்டோட நிற்காரு. லூனா பார்த்தோன்னு அவ்வளோ சந்தோஷம், ஓடி போய் அவர் காலை ஹக் பண்ணி அப்பா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறேன். அதனால ஜேகே தூக்கி வச்சுக்கிட்டு டீச்சரை பார்த்தா டீச்சர் ஸ்டன் ஆகி நிற்காங்க. ஏன்னா வந்து அப்படியே டீச்சர் வந்து ஜேகேயோட அழகுல அப்படின்னு அப்படியே வாய்ப்பில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே தான் எக்ஸ்கியூஸ் மீண்ணா அப்படின்னா சொல்லுங்கள் நீங்கள் தான் லூனாவோட அப்பாவா அப்படின்னா ஆமாம் நான் தான் லூனாவோட அப்பா. ஓ அப்படியா, ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் எதுக்குமே வரல? அது வந்து நான் வந்து ஃபாரினில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் இங்கே வந்தேன், ஸோ அதான் வந்து பிள்ளையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி. அந்தோடனே லூனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு லூனாவை பற்றி விசாரிச்சுட்டு அந்தோடனே அவங்க சொன்னாங்க இல்லை லூனா குட் கேர்ள் தான், அவள் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டா, நல்ல பிள்ளை நல்லா படிப்பா, என்ன கொஞ்சம் வாய் தான் அப்படின்னு சொன்னோன்னு அதோடனே ஜேகே லூனாவை பார்த்தோன்னே அவன் வந்து அது கூடவே பிறந்தது அது போகாது அப்படின்னு கவுண்டர் ரெட்டாக கொடுத்துட்ருக்கா. அதனால ஜேகே சிரிச்சுட்டு வாயை மூடிக்கலாம் பேசக்கூடாது டீச்சர் முன்னாடி, சரிப்பா அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லாம் முடிச்சு ஜேகே வந்து லூனா வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க சரிடா அங்கிளுக்கு வந்து முக்கியமாக வேலை இருக்குது, அங்கிள் போட்டுமா அப்படின்னோன்னா இப்போவே போகிறீங்களா அங்கிள் அப்படின்னா ஆமாடா அங்கிளுக்கு வந்து ஒர்க் இருக்குது, ஒர்க்கை வந்து பாதியில் விட்டுட்டு தான் அங்கிள் வந்தேன், என் கூட இன்னும் கொஞ்ச நேரம் இருக்க முடியுமா அப்படின்னு. ஏன்டா என்னாச்சு? இல்லை எனக்கு வந்து உங்கள் கூட வெளியே போகணுன்னு ஆசையாக இருக்கு அங்கிள் அப்படின்னா சரிடா நான் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் வந்து இன்னைக்கு அங்கிளால் முடியாது, சாட்டர்டே உங்களுக்கு லீவ் தானே, சாட்டர்டே உங்களை கூட்டிகிட்டு போட்டுமா அப்படின்னா ஓகே 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 சாட்டர்டே என்ன கூட்டிகிட்டு போவீங்களா, கண்டிப்பாக கூப்பிட்டு போவீங்களா ப்ராமிஸ் அப்படின்னா ஜேகேயும் ப்ராமிஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக வர சாட்டர்டே உங்கள் செல்லத்தை கண்டிப்பாக கூப்பிட்டு போவேன் சரியா அப்படின்னா சரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு லூனாவும் ஹாப்பியாக கிளாஸுக்குள்ளே போயிடா. ஜேகவும் சிரிச்சுட்டே வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்தால் அங்கே வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு எல்லாரையும் மீட்டிங்க்கு கூப்பிடுங்க அப்படின்னோன்னு அங்கே வந்து அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாங்க சார் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு போகணும். எனக்கு பதட்டமாக இருக்குது, ஐயோ பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நர்வஸாக இருக்குது. அது வரை அவன் ஜேகே பக்கத்தில் வர நீங்கள் இருக்கணுமா, ஸோ அதனால உங்களுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. அதுக்கப்புறம் சரி போவோம், எதுனாலும் நம்ம வந்து கொஞ்சம் கோல்டாகவே ஃபேஸ் வச்சுட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ப்ரிப்பேர்லாம் பண்ணுறீங்க எப்படி கோல்டாக ஃபேஸ் வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு சத்தியமாக வந்து முறைச்சி பார்க்கலாம் ரொம்பலாம் தெரியாதா, ஸோ அதனால் அது வேற ஜேகே கிட்டலாம் போய் முறைக்க முடியுமா, அது வேற க்யூட்டாக இருக்கும் அவர் ஃபேஸு. ஸோ அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து போகிறீங்க உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் உட்காருங்க. அங்கே வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே வந்து ஸ்க்ரீனை பார்ப்பாருன்னு பார்த்தா ஒரு வச்சகன் வாங்காமல் உங்களே பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுது ஜேகே பார்க்குறாரு, இருந்தாலும் நீங்கள் கண்டுக்காமல் கேஷுவலாக ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எரிச்சலாக இருக்குது, நீங்கள் எதுக்கு வச்சகன் வாங்காமல் என்னையே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. யாராவது நம்மளை குறுகுறுன்னு பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்ல. அங்கே வந்து என்னால் நோட்ஸ் கூட எடுக்க முடியல, ஏன்னா வந்து ஜேகே வந்து அப்படியே கண்ணை பிளிங்க் பண்ணாமல் உங்களையே பார்த்துட்டு இருக்காரு.
நீங்களும் ஐயோ எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறோம் ஒழுங்குற மாதிரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே ஓகே கண்ட்ரோல் ஏன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாது இப்படியே இரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்ச பிறகு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பும் போச்சுல 1 minute மிஸ் வயன் அப்படின்னு ஜெயிக்க கூப்பிடுறாரு. மறுபடியும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சு எஸ் சார் நீங்கள் மட்டும் இருங்க வேற எல்லாரும் போகலாம் அப்படி சொன்னால் அவங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வேற எல்லாரும் போகிறாங்க. வெளியே போகிறவங்க எல்லாரும் என்ன இந்த சிஓ வந்ததுலேருந்து மிஸ் என்ன 2வது வாட்டி கூப்பிடுறாரு ஏன் நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாரோ அப்படின்னு அவங்க காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியும்ல நம்ம வந்து ஆஃபீஸில் காசிப் பேசுவாங்க. ஸோ அதனால காசிப் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார் இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை வயன் சும்மா ஃபேஷன் டிசைனிங் ஹெட் நீங்கள் தான். ஸோ அதான் அவங்கக்கிட்ட வந்து ஆஃபீஸ் விஷயமாக தான் பேசணும். நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க பாஸ் எம்ப்ளாயி. ஸோ ஆஃபீஸ் விஷயமாக தான் பேசணும். வேறு எதுன்னு நினச்சிங்க நீங்கள் அப்படின்னா ஏன் நீங்கள் வருவேன் நான் அதான் சார் நினச்சேன். எதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இல்லை நான் வந்து இங்கே நியூவாக தான் சிஓ சேர்ந்துருக்கேன். எனக்கு வந்து இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா எனக்கு கிளியராக தெரில. ஸோ வந்து நீங்கள் தான் எல்லாத்தையும் கூட இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க சார் அதுக்கு தான் உங்களுக்கு அசிஸ்டன்ட்னு ஒருத்தர் இருக்கார் சார் அப்படின்னா அசிஸ்டன்ட் இருக்க தான் செய்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ஷெடியூல் மட்டும்தான் போடுவார். மற்றபடி வந்து எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் இந்தந்த இடத்துல என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து எனக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் தான் சொல்லி தரணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வேற ஒரு கம்பெனிக்கு போய் நம்ம வந்து பேச வேண்டியதாக இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் ஹெட்டாக நீங்களும் கூட சேர்ந்து வரணும். என் கூட அசிஸ்டண்ட்டும் வருவார். அதே டைம் நீங்களும் வரணும் அப்படின்னோன்னா நீங்களும் ஓகே சார் நான் வரேன். இப்போ நான் போகலாமா? போகலாம் வயன். என் கூட இன்னும் கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னோடனே எனக்கு வந்து மனசில் என்கிட்ட பேசிட்டு தான் வர அப்படி ஜேகே சொன்னது உங்களுக்கு ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு மாதிரி என்ன சொல்லுது ப்ளஸ் ஆகிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டெரராக வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிடுங்க. ஜேகே சிரிச்சிட்டு இன்னும் மாறல நீ அப்படின்னு சிரிச்சுட்டே அவர் விட்டுட்டாரு. இப்போது நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்கள் வந்து ஏற்கனவே ஜேகே சொன்ன மாதிரி அந்த கம்பெனி விஷயமா நீங்கள் வந்து மீட்டிங்க்கு போகிறீங்களா வேற ஒரு கம்பெனிக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் கிளம்பிட்டு கிளம்பிட்டு லூனா கிட்ட சொல்கிறீங்க லூனா இங்கே பாரு அம்மா வந்து இம்பார்ட்டனாக ஒரு மீட்டிங்க்கு போகிறேன். அம்மா வர நைட் ஆகும்டா. ஸோ வந்து நீ வந்து இன்னைக்கு ஆன்ட்டி வீட்டில் தங்கிக்க சரியா அப்படின்னோன்னா லூனா சரிம்மா நான் வந்து ஆன்ட்டி வீட்டிலே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட வீட்டில் வந்து லூனா விட்டுட்டு நீங்கள் அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போகிறீங்க. ஜேகேவும் அங்கே தான் இருக்கார். பார்த்துட்டு ஹலோ சார் அப்படின்னா ஜேகேவும் ஹலோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உள்ளே வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காரு. ஸோ மீட்டிங் வந்து ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் எந்திரிச்சு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எந்திரிச்சு போகும்போதுல வந்து அந்த ஆப்போசிட் கம்பெனி வந்திருந்தார்ல அவர் வந்து உங்கள் பின்னாடி ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறாரு. இது வந்து ஜேகே நோட் பண்ணுறாரு. பல்ல கடிச்சிட்டு இருக்காரு அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு. நீங்கள் வந்து ஒரு பிளாக் ஸ்கர்ட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டு அதுக்கப்புறம் கோட் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் வந்து உட்காடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்போசிட் கம்பெனியில் உள்ளவங்க அவங்களோட இது எங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சைன்லாம் பண்ண பிறகு ஓகே நம்ம வந்து இது பார்ட்டி மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒயின் கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் குடிக்க மாட்டீங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கல. பட் அந்த ஹெட் என்ன பண்ணுறாருன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி குடிங்கன்னு சொல்கிறாரு. உங்களுக்கும் சரி கம்பெனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடிக்கிறீங்க. ஜேகேவும் பார்த்துட்டே இருக்காரு. பல்ல கடிச்சிட்டு இருக்காரு. பட் எதுவும் பண்ண முடியாத நிலமையில இருக்காரு அவர். ஸோ அதனால அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட்லி என்ன ஆகுதுன்னா நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அந்த ஆப்போசிட் கம்பெனியோட ஹெட் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவங்க தைஸை வந்து ரப் பண்ணுறாரு. இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டீங்க. ஜேகே இதை பார்த்ததும் தான் அப்படியே அந்த ஹெட்டோட ஷர்ட்டை பிடிச்சி ஹவு டேர் யூ அப்படி சொல்லிட்டு மூக்கிலேயே குத்துன்னு குத்துறாரு. நீங்களே ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து சார் என்ன பண்ணுறீங்க விடுங்க சார் அப்படின்னோடனே ஜேகே ஒரே ஒரு முறை தான் அவங்கள நீங்கள் அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூடிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து செம்ம கோவத்தில் வர நல்லா அடிச்சுட்டாரு. அதனால அந்த ஹெட் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிச்சிருப்பா உங்கள் கம்பெனியோட அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஜேகே வந்து கடுப்பாகி நீ என்ன கேன்சல் பண்ணுறது நானே கேன்சல் பண்ணுறேன். இப்படி ஒரு பொறுக்கியோட கம்பெனியில் தான் நான் வந்து அக்ரிமெண்ட் போகணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வச்சு அக்ரிமெண்ட்டை கிழிச்சிட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு வராரு வெளியே. நீங்கள் வேற ஒயின் குடிச்சிருப்பீங்களா. உங்களுக்கு வந்து ஒரு கப்பு தான் குடிச்சிங்க. அதுக்குள்ளே உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டிஷ் ஆகி நீங்கள் வந்து லைட்டாக போதையில் தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவரு காருக்குள்ளே உங்களை போட்டுட்டு செம்மையாக திட்டாரு. உனக்கு அறிவு இல்லையா உனக்கு சொல்ல தெரியாது உனக்கு குடிக்க தெரியாதுன்னு ஏன் அப்படின்னு குடிச்ச அப்படின்னோன்னே நீங்கள் வந்து அப்படியே கப்பு சிப்புன்னு வாயை மூட்டி இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது ஜேகே செம்ம கோவத்தில் இருக்கான். வாயை திறந்தா நமக்கு தான் டோஸ் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிச்சு அமைதியாகவே இருக்கீங்க. அப்புறம் ஜேகே
அட்ரஸ் சொல்லு அப்படின்னு தான் சொன்னார். நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னப்பக்கு அவர் வந்து வீட்டுக்கிட்ட போயாச்சு. நீங்கள் வந்து வரமோச்சுனே நல்லா தூங்கிட்டீங்க. உங்களை அழகா தூக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே பாஸ்வேர்ட் கேட்டோன்னா அவர் பாஸ்வேர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி இவளோட பர்த்டே டேட்டாக தான் இருக்கும்னு சொல்லி உங்களோட பர்த்டே டேட் போடுறாரு. ஓப்பன் ஆகலை. அப்போ யாரோட பாஸ்வேர்டை தான் வச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கெஸ்ஸிங்க்கு அவரோட பர்த்டே டேட்டை பாஸ்வேர்டாக போட முடிச்சுட்டு ஓப்பன் ஆயிரும். அவரே ஷாக் ஆயிடுவார். இந்த மாதிரி என்ன மறக்காமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே கொண்டு உங்களை பெட்டில் போடுறாரு. பெட்டில் போட்டு ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக திரும்ப முடிச்சல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவரோட ஷர்ட்டை பிடிச்சி அவர் உங்கள் மேலேயே ஹோவர் ஆகுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க ஏண்டா என்னை விட்டுட்டு போனேன், அன்றைக்கே என் வாழ்க்கையில் வந்தேன், ஏண்டா என்னை இப்படி சித்திரவதை செய்கிற, உன்னை விட்டு வந்ததுலேருந்தே ஓ நினப்பாவே இருக்கேன்டா, மறுபடியும் என் கண்ணில் வந்திருக்க, நான் சந்தோஷப்படுறதா இல்லாட்டா பாஸ்ட்டை நினச்சி கஷ்டப்படுறதா, என் ஜேக்கே என்ன இன்னும் கஷ்டப்படுத்துற, உன்னை லவ் பண்ணது பாவமாடா, சொல்லுடா, உன்னை லவ் பண்ணது நான் செஞ்ச பாவமாடா, என்னை விட்டு ஏன்டா போனேன், ஏன்டா என் லவ் உனக்கு புரியலை ஜேக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து தூங்கிடுறீங்க. ஜேகே வந்து ஒரு மாதிரி கண் கலங்கிட்டாரு. அப்புறம் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு போகலான்னு பார்க்கும்போது நீங்கள் என்னென்னா வாமிட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் ஐயோ இவ வேற வாமிட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை தூக்கி பாத்ரூமில் போய் உங்களை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து போட்டுட்டு சரி டவல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கபோர்டுக்குள்ளே திறக்கிறாரு. அப்படி திறந்தோன்னே டவல் வந்து எடுக்கும் போச்சுல ஏதோ ஒன்று கீழே விழுது. என்னன்னு சொல்லி அவர் குனிஞ்சு எடுக்கும் போச்சுல பார்த்தா ஒரு ஃபோட்டோ. அதாவது சின்ன வயசுல நீங்களும் ஜேகேயும் வந்து தோல் மேலே கை போட்டுட்டு இருந்த ஃபோட்டோ. அதில் வந்து நீங்கள் வந்து அந்த $3 வச்ச செயின் போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து $1 வச்ச செயின் போட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த ஃபோட்டோ கீழே விழும் போச்சுல அந்த $3 வச்ச செயினும் கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஜேகே ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு நான் தான் உன்னை விட்டு போயிட்டேன்ல பையன் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிட்டவருக்கு. அதுக்கப்புறம் சரி இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் அழுதுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை இருந்த இடத்துல அதை வச்சுட்டு டவல் வச்சு அவங்க ஃபேஸை மட்டும் தொடச்சி விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்போ தான் முழிக்கிறீங்க. என்ன நடந்துன்னு கூட உங்களுக்கு தெரியாது. செம்ம தலைவலி. எந்திரிச்சு ஐயோ என்ன என் குடிச்சு இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் கை வச்சுட்டு இருக்கும் போது தான் உங்களுக்கு ஞாபகம் வருது ஜேகே வந்து உங்களுக்காக வந்து அந்த ஹெட்டை அடித்தது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க. ஏன் ஜேகே வந்து அந்த ஹெட்டை அடித்தான், எதுக்கு அவன் இப்படி கோவப்படுறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கும் போச்சுல வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாராக இருக்குன்னு சொல்லி நீங்கள் திறந்து பார்க்கும் போச்சுல உங்கள் ஃப்ரெண்டாக லூனாவை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அதனால லூனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் வேகமாக லூனாவை ஹக் பண்ணுறீங்க. லூனா வந்து அம்மா எவ்வளோ நேரம்மா ஏமா என்னை கூப்பிட வரலை அப்படின்னோடனே நீங்கள் சொல்கிறீங்க இல்லைடா அம்மா நைட்டு லேட்டாக தான் வந்தேன், அதான் அம்மா வந்தோன்னே படுத்துட்டேன்டா சாரி அப்படின்னோன்னா பரவாயில்லம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்டை தேங்க்ஸ் சொல்லிவிட்டு கிச்சனில் போய் சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. லூனா பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நீங்களும் லூனாவை ஸ்கூலில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. ஆஃபீஸ் ரூம் போனோன்னே அசிஸ்டன்ட் ஜேகேவோட அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மேம் உங்களை வந்து சார் கூப்பிடுறாங்க அப்படின்னோடனே நீங்களும் ஒரு மாதிரி நர்வஸாகவே உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னே ஜேகே வந்து என்ன வயன் ஹேங் ஓவர் சூப் குடிச்சியா அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து இல்லை சார் இன்னும் குடிக்கலை அப்படின்னோடனே உனக்கு அறிவில்லை ஏன்னா அது குடிச்சதானே அப்போ ஹேங் ஓவர் சூப் குடிக்கணும் மார்னிங் உனக்கு தெரியாதா, இல்லாட்ட தலைவலி வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து இல்லை சார் டைம் இல்லாதான் அப்படின்னோடனே ஜேகே வந்து என்ன பண்ணுறாருன்னா அசிஸ்டண்ட்டை சொல்லி கேண்டீனில் வந்து ஹேங் ஓவர் சூப் பண்ணி மிஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதனால நீங்களும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. ஜேகேவும் ஒரு மாதிரி உங்களே குறுகுறுன்னு பார்த்துட்டு அவருக்கு அதுக்கப்புறம் நார்மலான ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஜேகே வந்து உங்கள் மேலே கேரிங்காக இருக்குது, அது உங்களுக்கே தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறீங்க. மறுபடியும் ஹர்ட் ஆயிடுவீங்களோன்னு பயந்தே நீங்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு தெரியுது ஜேகே வந்து உங்களை ரொம்ப கேரிங்காக லவபிளாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. அப்படியே ஒன் டே என்ன ஆகுதுன்னா ஜேகே வந்து நைட் வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வருது. ஜேகேவை யாருன்னு சொல்லி பார்க்க முடியும் லூனா பாப்பா. அதோட இவரை அட்டன் பண்ணி ஹலோ லூனா ஏன்டா இன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அதோட லூனா பாப்பா அங்கிள் நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒன் டே நம்ம மீட் பண்ணலான்னு சொன்னீங்க தானே, நீ எனக்கு நாளைக்கு சாட்டர்டே ஸ்கூல் எனக்கு லீவு தான், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு அங்கிள் அப்படின்னோடனே ஜேகேவும் அப்படியா லூனா பாப்பாக்கு என்ன பார்க்கணுமா
சரி அங்கிள் வந்து சாட்டர்டே ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். நான் வந்து ஒரு காஃபி ஷாப் நேம் சொல்கிறேன், அந்த காஃபி ஷாப்க்கு நீங்கள் வந்துடுறீங்களா அப்படின்னோன்னா லூனா சரி அங்கிள், நான் மட்டும் வர மாட்டேன், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன், எங்கள் அம்மாவை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சரியா, எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னோன்னா ஜேகே வந்து அப்படியா சரி உங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து குட் நைட் அப்படின்னோன்னா லூனாவும் குட் நைட் அங்கிள், நீங்கள் போய் சீக்கிரம் தூங்குங்க, நான் சொன்ன மாதிரி நீங்கள் தூங்கலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக் ஸ்பாஷ் வந்துடும் அப்படின்னா அப்படியா சரி சரிண்ணா அங்கிள் தூங்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லூனா கிட்ட பேசிட்டு தூங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் என்ன ஆகுதுன்னா காஃபி ஷாப்பில் வந்து ஜேகே வந்து லூனா பாப்பா தேடிட்டு இருக்காரு. இப்போ லூனா பாப்பா காணும். அதுக்கப்புறம் வந்து அவர் டக்குன்னு பார்க்க முடிச்சுன்னா நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து எப்படி சீட்டிங் இருக்குன்னா நீங்கள் ஜேகேக்கு தெரிவிங்க, உங்கள் ஆப்போசிட்டில் தான் லூனா பாப்பா உட்காந்துருக்காங்க, பட் அது ஜேகேக்கு கிளியராக தெரியாது. அப்போ வந்து ஜேகே வந்து உங்களை நோக்கி தான் வராது. ஒயன் இவன் இங்கே என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே பேசிட்டு உங்ககிட்ட வந்து ஒயன் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒரு வாய்ஸ் அங்கிள் வந்துட்டீங்களா அங்கிள், எங்கள் அம்மாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா, அம்மா நான் சொல்லியிருக்கேன்ல இவரை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம், இவர் தான் என்னோட ஃப்ரெண்ட் ஜங்குக் அங்கிள் அப்படின்னோன்னா ஜங்குக்கு ஷாக்கு, உங்களுக்கு அதுக்கு மிச்ச ஷாக்கு. ஒயன் இது உன் குழந்தையா, லூனா பாப்பா உன் குழந்தையா ஒயன் அப்படின்னோடனே நீங்கள் வந்து ஜேகே ஒயன் உன்கிட்ட தனியாக பேசணும், அது இல்லை ஜேகே ஒயன் உன்கிட்ட தனியாக பேசணும், அதனால நீங்கள் வந்து லூனா பாப்பா கிட்ட சொல்கிறீங்க பாப்பா இங்கே உட்காந்துருங்க, அம்மா வந்து அங்கிட்ட பேசிட்டு வரேன் சரியா அப்படின்னோன்னா ஓகேம்மா அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து அந்த காஃபி ஷாப் இங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் வந்து அதாவது ரோட் கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டில் ஒரு சேர் மாதிரி இருக்கும், அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை உட்கார வச்சு சொல்லுவேன் லூனா என் குழந்தை தானே, இல்லையே லூனா உன் குழந்தை இல்லை ஜேகே, பொய் சொல்லாத ஒயன், லூனா என் குழந்தை தானே, ஆமாம் லூனா உன் குழந்தை தான், ஏண்டி மறைச்ச, ஏன் நான் கேட்க முடிச்சல அபார்ஷன் பண்ணிட்டேன் என்ன பின் என்ன சொல்லணுங்கிற, உன் குழந்தைன்னு சொன்னா நீ என்ன பண்ணிருப்ப சொல்லு ஜேகே. ஒயன் எனக்கு தெரியும் நீ என் மேல கோபமா இருக்கேன், அதுக்கு ஏண்டி இப்படி போய் சொன்ன, நான் உண்மையில உன்னை லவ் பண்றேன் ஒயன், சத்தியமா உன்னை லவ் பண்றேன்டி நம்புடி. ஜேகே வேணா நீ என்ன கில்ட்டியில் வேணா லவ் பண்ணுறியா இருக்கும், அது உண்மையான லவ் கிடையாது ஜேகே புரிஞ்சுக்கோ, நீ வந்து என்னை அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ஒரு கில்ட்டியில் தான் இருக்கே தவிர நீ லவ் எல்லாம் என்ன பண்ணலை ஜேகே, அதை புரிஞ்சுக்கோ. யாரடி சொன்னா உன்னை லவ் பண்ணலன்னு, நீ பாத்தியா நான் கில்ட்டியில் லவ் பண்ணுறத, உண்மையை சொல்லுவோயன் சத்தியமா நீ என்ன லவ் பண்ணுறதானே இப்போவும், இல்லையே நான் உன்னை எப்பவும் மறந்துட்டேன் ஜேகே போய் சொல்லாதடி. அப்போ எப்படி நான் நம்ம சின்ன வயசுல எடுத்த ஃபோட்டோ இப்போவும் வச்சிருக்கேன், அது அது நீ என்ன லவ் பண்ணுறதானடி, ஏண்டி ஒத்துக்க மாட்டேங்கிற, நீயும் என்ன லவ் பண்ணுற நானும் உன்னை லவ் பண்ணுறேன், அப்புறம் ஏண்டி இந்த பிரிவினை புரிஞ்சுக்கோடி, நான் உன்னை கில்ட்டியில் லவ் பண்ணல ஒயன், எனக்கு தெரியும் நான் தப்பு பண்ணிட்டேன் தான், ஒவ்வொரு நாளும் நான் ரெக்ரெட் பண்ணாத நாளே கிடையாது ஒயன். ஒரு பொருள் இருக்கும் போச்சு அதோட அருமை எனக்கு தெரியல, நீ இருக்கும் போச்சுன்னே யாரும் உன் அருமை எனக்கு புரியலடி, ஒவ்வொரு நாளும் நீ இல்லாத மோசம் ஏதோ வாழ்க்கையே வெறுமையான மாதிரி இருந்துச்சுடி, சத்தியமா சொல்றேன் நான் வந்து இந்த லைஃப் டைம்ல உன்னை பார்ப்பேன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல, எப்படியோ உன்னையும் பார்த்துட்டு என் குழந்தையும் பார்த்துட்டு தயவு செஞ்சு என் கூட வந்துருவோயன் ப்ளீஸ் ஒயன், நம்ம ஹாப்பியா வாழலாண்டி, எல்லாத்தையும் மறந்து நீ நான் லூனா பாப்போம் சந்தோஷமா இருக்கலாம் ஒயன் புரிஞ்சுக்க ஒயன். ஜேகே போதும், இதுக்கு மேலே இதை பத்தி பேச வேண்டாம், நானே இதை பத்தி மறக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் ஞாபகப்படுத்தாத ஜேகே. ஏண்டி கடைசி வரையும் எல்லாம் உனக்கு புரியாத ஒயன் அப்படின்னு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா லூனா பாப்பா வந்து அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து கஃபேயில் வந்து ரோட் கிராஸ் பண்ணுறா, நீங்கள் சொல்கிறீங்க லூனா வராத வண்டி வருது அப்படின்னோன்னா லூனா பாப்பா எதையும் கண்டுக்காமல் வாரா, கரெக்டாக வந்து ஒரு வண்டி வந்து லூனா பாப்பா மோதுற மாதிரி வந்தோன்னே ஜேகே வந்து லூனாவை தள்ளி விட்டு அவர் அந்த காரில் மோதிறாரு, அப்படியே வந்து ஜேகே உங்கள் கண்ணு முன்னாடியே தூக்கி வீசப்படுறாரு, உங்களுக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னே தெரியல, உங்கள் லைஃபே ஸ்டாப் பண்ண மாதிரி இருந்துச்சு, ஒரு செகண்ட் அந்த உலகமே நின்று போன மாதிரி இருந்துச்சு, அப்படியே தூக்கி வீசப்படுறாரு ஜேகே. நீங்கள் வந்து ஓடி போய் ஜேகே ஜேகே அப்படின்னு அழுறீங்க, ஜேகே அப்படின்னு ஜேகே ரத்த வெள்ளத்தில் இருக்காரு, உங்களால் தாங்க முடியல, கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ஜேகே ஜேகே கண்ணை திறந்து பாருடா ஜேகே, உண்மையிலே என்ன லவ் பண்ணலையாடி, அப்படி இல்லை ஜேகே நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, இப்போ உன்னை லவ் பண்ணுறேன்டா, என்ன மன்னிச்சிருடி, எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நான் உயிரோட இருப்பேன், நான் கடைசி என்ன மன்னிச்சிருவோயன், நீ மன்னிச்சுட்டேன்னா நான் அந்த சந்தோஷத்துல இப்பவே இறந்து போயிடுவேடி, அப்படி சொல்லாதடா அப்படி சொல்லாத ஜேகே,
நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன்னை நான் அப்பவே மன்னிச்சேன். உன் மேலே ஒரு வருத்தம் தான், மறுபடியும் உன்னை அக்செப்ட் பண்ணி என்னை விட்டு நீ போயிருவியோங்கிற பயம் தான் ஜேகே. நான் உன்னை லவ் பண்ணுறேன்டா, உன்னை நான் மன்னிச்சிட்டேன். ப்ளீஸ் ஜேகே கண்ணை தோறடா, மூடாத கண்ணை மூடாத அப்படிங்கிறீங்க. ஜேகே லைட்டாக அப்படியே மயங்குற ஸ்டேஜுக்கு போகிறாரு. ஆம்புலன்ஸ் வந்தோடனே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸ்குள்ளே ஏறுறீங்க. லூனா பாப்பாவும் என்னன்னே தெரியாமல் அழுறா, அங்கிள் அங்கிள் அங்கிள்னு. அப்போ வந்து ஜேகே தான் பேசுகிறாரு. லூனா, நான் தான்டா உன்னோட உண்மையான அப்பா அப்படின்னோன்னா லூனா பாப்பா உங்களை தான் பார்க்குறா. நீங்கள் வந்து ஆமாடா அப்படின்னோன்னே, அப்பா உங்களுக்கும் கண்ணு கலங்குது, ஜேகேவும் கலங்குது, இன்னொரு வாட்டி சொல்லுடா அப்பா அப்படின்னோடனே 3 பேருமே அழுறீங்க. இது போதும்டா, என் லைஃபே முடிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து மயங்கிடுறாரு. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஐசியூக்கு வெளில வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்கீங்க. அப்போ நர்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த பேஷண்ட்க்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் இருக்கீங்கன்னொன்னா, நீங்கள் தான் வந்து நான் தான், நீங்கள் யார் அவங்களுக்கு ஒய்ஃப் அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே ப்ரொசீஜர்லாம் சைன் வாங்கிட்டு அங்கே ஆப்ரேஷன் நடக்குது. நீங்கள் வெளியே வந்து கதறி அழுறீங்க ஜேகேன்னு. பாப்பா வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு, அம்மா இவர் தான் என்னோட அப்பாவா அம்மா அப்படின்னோடனே, நீங்கள் வந்து ஆமாடா இவர் தான் உங்கள் அப்பாடா அப்படின்னோடனே, ஏமா அப்பா என்னை விட்டு போனாரு, இப்போ வந்துட்டு மறுபடியும் ஏமா அப்பா இப்படி இருக்காங்க, எனக்கு அப்பா வேணும்மா, அப்பா கிட்ட நான் பேசணும்மா, அப்பா எனக்கு வேணும்மா அப்படின்னு பாப்பா அழுதோன்னே நீங்கள் தான் சமாதானப்படுத்துங்க. ஒன்றும் இல்லைடா, அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அப்பா சரியாயிருவாங்க, சரியா அல்லாத, அப்பா கண்டிப்பாக கண்ணு முழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பாப்பாவை நீங்கள் தான் கம்ஃபர்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்து வெளியே வந்துட்டு, ஓகே பேஷண்ட் சேஃப் தான், ஆனால் மயக்கமாக இருக்காங்க, ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னோன்னா உங்களுக்கு அப்போ தான் ஒரு மாதிரி ரிலீஃபாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணிக்கூர் கழிச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஜேகே வந்து அப்படியே அரை மயக்கத்தில் இருக்காரு. நீங்கள் வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து, ஏன்டா என்னை எப்படி பயன்படுத்துகிற, ஒரு செகண்ட் உயிரே பெருசு தெரியுமா, என் உலகமே நின்ன மாதிரி ஆயிடுச்சு ஜேகே, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்லேயே அடிக்கிறீங்க. அதனால் ஜேகே கொன்னுடாதடி அப்படிங்கிறாரு. ஜேகே முடிச்சிட்டியா அப்படின்னா, ஆமாம் ஏண்டி இப்படி அடிக்கிற உன் புருஷனை அப்படின்னா, புருஷனா போடாங்கிட்டு அப்படின்னா, பின்ன நான் புருஷன் இல்லையா, எங்க கல்யாணம் பண்ணேன், இப்போ கல்யாணம் பண்ணிக்கோமா அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஹக் பண்ணுறீங்க. பாப்பாவும் ஒழிந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் டேஸ் போகுது. நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கல, பட் வந்து ஒரே வீட்டில் தங்கி அதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கீங்க. ஒன் டே என்ன ஆகுதுன்னா வந்து ஜேகே வந்து உங்களை வந்து கண்ணை கட்டிடுறாரு. நீங்கள் வந்து எதுக்குடா கண்ணை கட்டுற அப்படிங்கிறீங்க. வா ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் என்ன இடமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. நீங்கள் ஜேகே வா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து பாப்பா க்யூட்டாக அந்த ரிங் பாக்ஸை கையில் வச்சிட்ருக்கா. நீங்கள் வந்து ஜேகே என்ன பண்ணுற அப்படின்னோடனே, வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த ஃபாதருக்கு முன்னாடி நிற்க வைக்காரு. நீங்கள் வந்து ஜேகேவே இப்படி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து சைடில் பார்க்குறீங்க, உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா அப்படிங்கிறீங்க. ஒயன்மா அப்படின்னு வந்து அங்கே வந்து அவங்க நிற்கிறாங்க. நீங்கள் வந்து ஓடி போய் உங்கள் அப்பா அம்மா ஹக் பண்ணிட்டு, அம்மா அப்பா அப்படின்னோன்னே, ஏம்மா எங்களை விட்டு போனேன், சாரிம்மா அப்படின்னோன்னே, பரவாயில்லடா சொல்லியிருக்கலாம்ல அம்மா அப்பாட்ட அப்படின்னோன்னே, இல்லைம்மா உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலாதான் அப்படின்னோடனே அங்கே கொஞ்சம் எமோஷ்னலாக நீங்கள் வந்து அழுறீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ணை தொடச்சி, சரி கல்யாணம் பண்ணிக்க போகிறா, அழக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா தான் உங்கள் கையை பிடிச்சி ஜேகே கிட்ட கொண்டு விட்டுட்டு, என் பொண்ணை கண் கலங்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னால ஜேகேவும் சரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே ஃபாதர் சொல்கிறாங்க, ஜேகே ஆகிய நீங்கள் ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னோடனே ஜேகே வந்து சம்மதம் அப்படிங்கிறாரு. அப்புறம் உங்ககிட்ட ஒயனாகிய நீங்கள் ஜேகே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னோடனே நீங்களும் சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கிஸ் பண்ணிக்கிறீங்க. கிஸ் பண்ண பிறகு பாப்பா வந்து க்யூட்டாக அவங்களே பார்க்குறா. அதுக்கப்புறம் பாப்பாவையும் தூக்கி வச்சு 2 கன்னத்துலையும் நீங்கள் ஒரு கன்னத்தில் கிஸ் பண்ணுறீங்க, ஜேகே ஒரு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது டக்குன்னு இந்த சைடு திரும்ப மோச்சில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் ஆனா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. உங்களுக்கு ஷாக்கு, ஆனா அப்படி சொல்லிட்டு போய் ஹக் பண்ணுறீங்க. என்னடி வயிற்றுல அப்படின்னோன்னா, யார் அப்பா அப்படின்னோன்னே அங்கே சைடில் இருந்து, நான் தான் வேற யாரு அப்படின்னோன்னே ஜாக்கு, அட பாவி இது அப்போடா அப்படின்னோன்னே, நீ போன கேப்பில் தான் வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னான். அதுக்கப்புறம் லவ் பண்ணி அப்புறம் மேரேஜ் பண்ணி இப்போ வந்து வயிற்றுல குழந்தையே இருக்குது அப்படின்னாங்க. நீங்களும் கங்க்ராட்ஸ்டா அப்படின்னா, தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து
கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட்கான நாள் வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு வந்து ரூம்குள்ளே நீங்கள் வந்து ஃபால்ஸும் போட போகிறீங்க. அப்போ வந்து ஜேகே தான் வந்து பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் வந்து இதெல்லாம் யாராவது கேட்பாங்களா பண்ணு அப்படின்னோடனே அப்படியே 2 பேருக்குள்ள ஹாட்டான மேக்கப் செக்ஷன் போகுது. அது கிளியராலாம் என்னால் சொல்ல முடியாது, இவ்வளோ தான் நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க எப்படிலாம் இருக்கணும்னு. அதுக்கப்புறம் அழகாக மேக்கப் செக்ஷன் முடிஞ்ச பிறகு டயர்டில் 2 பேரும் தூங்கிட்டுருங்க. மார்னிங்கே உங்கள் கதவை யாரோ தட்டுறாங்க, நீங்களும் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டில் எழுந்திரிக்கீங்க. ஜேகே பிடிச்சிட்டே இப்போ கதவை தோற ஜேகே அப்படின்னோன்னா நீ போமா எனக்கு டயர்டாக இருக்குது. நான் தானே டயர்டாகணும் போ ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜேகே வந்து ஒரு தள்ளு தான் பெட்ல இருந்து. அவர் வந்து உருண்டு கீழே போய் ஏன்டே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் டவல் கட்டிட்டு ஜேகேவும் கதவை திறக்கிறாரு. யாருன்னு பார்த்தா லூனா பாப்பா வந்து ஓடி வந்து ஜேகே தான் ஹக் பண்ணுது அப்பா அப்படின்னு. அதனால ஜேகே தூக்கி வச்சு என்னடா ஏன் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னோன்னா அதுவா அப்பா நான் எப்போவுமே அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லையா, தூங்க முச்சில் கூட அம்மா எனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லி தூங்க வச்சு என் கூடயே படுப்பாங்க. நேற்று தான் வந்து பாட்டி சொன்னாங்க நான் தனியாக படுத்தாதான் எனக்கு தம்பி பாப்பா வருவான்னு, அதான் வந்து நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. அதான் அம்மா வந்து காலங்கத்தால் அம்மா வந்து ஹக் பண்ணலன்னு எனக்கு நாளே போகாதுப்பா, அதான் அம்மாவை ஹக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து உங்ககிட்ட கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் பெட்ஷீட் மேலே வச்சு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா லூனா. அப்படியே நீங்கள் வந்து லூனா பாப்பாவும் உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே அவள் வந்து அங்கேயே தூங்கிடுறான். நீங்கள் வந்தோன்னா அடி வாங்க லூனா கிளம்பு ஸ்கூலுக்கு அப்படின்னா அம்மா நான் இன்னைக்கு போகலம்மா அப்படின்னா ஜேகே பாப்பா இப்படி பண்ணக்கூடாது கிளம்புங்க ஸ்கூலுக்கு அப்படின்னா அப்பா நீங்களும்மா ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, நான் ஸ்கூலுக்கு போகல இன்னைக்கு, நான் இன்னைக்கு அம்மா அப்பாவை 2 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எனக்கு வந்து உங்கள் 2 பேர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ப்ளீஸ் லூனா பாப்பா பாவம்ல அப்படின்னோடனே ஜெயிக்கவும் சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ஓகே ப்ராமிஸ் இன்னைக்கு ஒரு நாள் தான் லூனா பாப்பா ஸ்கூல் லீவ் போடுவா, மற்றபடி லூனா பாப்பா டெய்லியும் ஸ்கூல் போயிடுவா, லூனா பாப்பா குட் கேர்ள் அப்படின்னோன்னா ஜெயிக்கவும் ஆமாவா நல்ல குட் கேர்ள் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து கன்னத்திலே கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படியே டேஸ் போகுது. 5 years லேட்டர் பார்த்தோன்னா நீங்கள் வந்து கிச்சனில் அறக்க பறக்க வேலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் பையன் கூக்கி தான் கத்துறான், அக்கா நான் ஸ்கூலுக்கு போகல, ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறேன், நான் ஸ்கூலுக்கு போகலக்கா அப்படின்னோடனே லூனா வந்து கூக்கி அடி வாங்க போகிற மரியாதையை கிளம்ப போறியா இல்லையா அப்படின்னா போக்கா நான் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னோன்னா லூனா கத்துறான், அம்மா கூக்கி ஸ்கூலுக்கு கிளம்ப மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாம்மா அப்படின்னா நீங்கள் தான் ஐயோ இந்த 2 பசங்களையும் வச்சுட்டு முடியலடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து கிச்சனில் வந்து பால் பொங்க வச்சுருந்தீங்க. அதை பொங்கின பிறகு அதை ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து கூக்கியோட ரூமுக்கு தான் போகிறீங்க. கூக்கி ஏன் இன்னும் கிளம்பல, அம்மா நான் ஸ்கூலுக்கு போகல, எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. கூக்கி அடி வாங்க போகிற கிளம்ப போறியா இல்லையா, கிளம்பு போ அப்படின்னோடனே இங்கே வந்து ஒரு குறை, ஒயன் எங்கடி போன, இந்த டை எங்கே தான் வச்ச நீ அப்படின்னா நீங்கள் ஐயோ மறுபடியும் இவனா தாங்க முடியலை 3 பேரையும் வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு நீங்கள் தலையில் கை வைக்கிறீங்க. அதனால லூனா அம்மா நீங்கள் போங்க அப்பாவை நீங்கள் கிளப்பி விடுங்க, நான் வந்து கூக்கே கிளப்பி விட்றேன். தேங்க்யூ செல்லம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் லூனாவை கிஸ் பண்ணிட்டு அப்படியே கூக்கையும் கணத்தில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் ஜெய்கே ரூமுக்கு தான் போகிறீங்க. போய் நீங்கள் கதவை திறக்கும் மோஸ்ட்லே திட்டிட்டு தான் போகிறீங்க. ஜெய்கே டை தான் நான் எடுத்து வச்சுருந்தோம்ல அப்புறம் எதுக்கு நீ இப்படி கூப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை திறக்கிறீங்க. ஒரு கை வந்து உங்களை அப்படியே உங்கள் ஹிப்போட சேர்த்து உங்களை இழுக்குது. ஜேகே என்ன பண்ணுற அப்படிங்கிறீங்க. அதனால என்ன பொண்டாட்டி அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜேகே விடு எனக்கு வேலை இருக்குது, பசங்களை வேற கிளப்பணும். என்னடி என்ன கிளப்பி விட்டு அப்புறம் நீ பசங்களை கிளப்பிடு, அடி வாங்க போகிற நீ என்ன சின்ன பையனா கிளம்பு. என்னம்மா நீ தானே எப்போ வேணா கிளப்பி விடுவ அப்படின்னோடனே நீங்கள் அவ்வளோதான் பிச்சு போடுவேன் ஜேகே மரியாதையே கிளம்பு அப்படின்னோட ப்ளீஸ்டா கிளப்பி விடு. ஐயோ நீ என்ன சின்ன குழந்தையாடா, நான் உனக்கு சின்ன குழந்தை தான், எப்போவுமே நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் பேபி அப்படின்னா நீங்கள் சிரிக்கிறீங்க. பத்தியா சிரிச்சுட்டு அப்படின்னா சரி கிளம்பு அப்படி சொல்லி நீங்கள் வந்து ஜேகே வந்து சின்ன பிள்ளை மாதிரி டை கட்டி விடுறது, ஷர்ட் போடுறது, பேண்ட்டு போடுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை வந்து இடுப்பை கிள்றது, அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஜும்கி போட்டிருப்பீங்க அதை வந்து தட்டி விட்றது, ஒரு மாதிரி உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காது. நீங்கள் சும்மா இறாண்டா இல்லை என் கை சும்மா இருக்குல்ல அதான் ஒன்றை குறையுது அப்படின்னா நீங்கள் ஐயோ இவன் தொல்லை தாங்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சிரிச்சுட்டு எல்லாம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து
டோரை திறந்து ஜேகே வந்து வெளியே புஷ் பண்ணுறீங்க, போ கிளம்பு கிளம்பு, இன்னைக்கு போய் தான் ஆகணுமா சொல்லும், ஒரு அடி வாங்க போகிற மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவை கிளப்பி விட்ட பிறகு அங்கே பசங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாரு பசங்களே கிளம்பி அழகாக சாப்பிட்றாங்க, உனக்கு என்ன வந்துச்சு வா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகே உட்கார வச்சு ஃபுட்டை வந்து பரிமாறுறீங்க. ஜேகே உங்களே குறுகுறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் என்ன ஊட்டி விடு ஜேகே, பசங்க இருக்காங்க சும்மா இரு ப்ளீஸ் ஊட்டி விடு அப்படிங்கிறாரு. நீங்கள் ஐயோ இவன் பண்ணுற அனுப்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பசங்க ஊட்டி விட்றீங்க. அப்போ வந்து லூனா சொல்கிறோம், அப்பா இது உங்களுக்கே ஓவராக தெரில, நீங்கள் சாப்பிட்டா என்ன அப்படின்னோடனே ஜேகே வந்து என் ஒய்ஃப் கிட்ட நான் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னோடனே கூக்கி, அம்மா இதெல்லாம் டூ மச், சின்ன பசங்க நாங்களே சாப்பிட்றோம், அப்பாவுக்கு என்ன வந்துச்சு, அப்பா சாப்பிடுவாங்க, நீங்கள் ஒன்றும் ஊட்டிவிட வேண்டாம் விடுங்கம்மா அப்படின்னோடனே, அட வாண்டு ஏன்டா எப்போ பார்த்தாலும் அப்பாவுக்கு எதிராகவே இருக்க, அதெல்லாம் முடியாது, என் ஒய்ஃப் எனக்கு ஊட்டி விடுறோம், அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படி சொல்லிட்டு ஜேகே பசங்க கிட்ட கோவப்படுறாரு. நீங்கள் ஜேகே பசங்க ஏன் அவங்க கிட்ட கோவப்படுறீங்க, பின்ன என் ஒய்ஃப் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. அதனால வந்து கூக்கி, அதெல்லாம் முடியாது அம்மா எனக்கு தான், அதனால லூனா அதெல்லாம் முடியாது அம்மா எனக்கு தான், 3 பேர் உங்களுக்காக சண்டை போட்டாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஐயோ ஐயோ அப்படி சொல்லிட்டு 3 பேரையும் எப்படியோ சாப்பிட வச்சு கிளப்பி விட்றீங்க. இப்படியே டேஸ் வந்து ஹாப்பியாக போகுது. நீங்கள் வந்து அப்பப்போ குட்டி குட்டி ரொமான்ஸ் ஜேகேக்கும் உங்களுக்கும் போகுது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கரெக்டாக ரொமான்ஸ் பண்ணவும் சில பசங்க வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே இடையில வந்துடுவாங்க. ஐயோ வந்துட்டாங்கயா அப்படின்னு ஜேகே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறதும், அப்புறம் பசங்களை தூங்க வச்ச பிறகு நீங்கள் 2 பேரும் பாத்ரூம்குள்ளே போய் எல்லாம் பண்ணுவீங்க. அதனால் நீங்கள் சொல்லுங்கள், ஜேகே ஏன்டா இப்படி பண்ணுற, பசங்க தூங்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் ஜேகே வந்து அதெல்லாம் முடியாது, அவங்க ரூமில் தானே தூங்குவாங்க, நம்ம வந்து பாத்ரூமில் பண்ணலாம்னு சொல்லி உங்களை பாத்ரூம்லலாம் வச்சு உங்களை வச்சு செய்வார். நீங்களாம் ஐயோ போதும்டா சாமி அந்த மாதிரி டயர்ட் ஆகுற அளவுக்கு உங்களை வந்து வாட்டி வதைப்பார். இப்படியே வந்து அவங்களோட டேஸ் எல்லாம் ஹாப்பியாக போகுது. அவ்வளோதாண்டா ஹாப்பி என்டிங். ஆக்சுவலாக ஒன்று தான் சொல்லணும்னு நினச்சேன், இதை வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கோம் நியாயப்படி. பட் வந்து நான் அந்த ஆடியோ வந்து ஃபர்ஸ்டே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் பார்ட் 2க்கு. பட் வந்து பார்ட் 1 ரொம்ப ரீச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் யாருமே வந்து பார்ட் 1 வந்து பார்ட் 2 கேட்கலையா. ஸோ அதனால் நான் என்ன நினச்சிட்டேன்னா, ஓகே ஸ்டோரி மொக்கையாக தான் இருக்குது போல், ஸோ அதனால் யாருக்கும் பிடிக்கலை, யாரும் கேட்க மாட்டாங்க, ஸோ அதனால் பார்ட் 2 வேண்டான்னு சொல்லி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணதை அப்படியே வந்து வச்சுட்டேன். மறுபடியும் நான் ஃபர்தராக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணல. பட் வந்து 2 பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா பார்ட் 2 போடுங்க அப்படின்னு. அதனால் அவங்களுக்காக தாண்டா நான் இந்த பார்ட் 2 மெயினாக எடுத்ததே. வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து அடுத்து யாருக்கு ஸ்டோரி போடலான்னு சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஸ்டோரி போடுறோம். ஓகேவாடா, பாய். இவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன்.